உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். நிறைய நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கிறோம். உண்மையாக சொல்ல போனால் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ நேரம் இல்லாத காரணத்தினால வந்து நாங்கள் காணொலியில் போடுறதில்ல. இன்றைக்கு வந்து எங்களோட ஊரில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது, அதாவது சமையல் திருவிழான்னு சொல்லி முதல் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போய் நம்ம என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சு பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. அது வந்து பரிசு கொடுப்பி நம்ம இப்போ 1வது 2வது 3வதுன்னு சொல்லி பரிசு கொடுக்க போகிறோம். அது எப்படி நடக்க போகணும்னு சொன்னால் ஒன்று உணவு, மற்றது மென்பானம், மற்றது சிற்றுண்டி, 3 இதுலேயும் வந்து நடக்க போகுது. நாங்கள் விரும்பின எத்தனை உணவும் செய்யலாம், என்னென்ன வகையிலையும் செய்யலாம். அவை அதுக்கேற்ற மாதிரி பரிசு தெரியணும். உணவு வந்து 3 உணவு வந்து தெரிவு செய்து வச்சிருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லணும், புரக்கன் மா கொழுக்கட்டை ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம். அது ஒன்று. மற்றது ராசவள்ளி புட்டு, அதுவும் வந்து ஏற்கனவே காணொலி போட்டுக்கிறோம். அதோட ஆட்டிறைச்சி கறியும் வெள்ளமா புட்டு, இந்த 3 வந்து நிறைய செய்ய போகுது. அது வந்து பின்னர் தான் நடக்கும், இரவு 6 மணிக்கு தான் தொடங்கும். அதுபோக வந்து நாங்கள் ஏன் காணொலி போடலன்னு நேரமில்லை, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்க. முதலாவது வந்து பள்ளிக்கூட விஷயம், எனக்கு வந்து டைம் இல்லை. அதில் வந்துட்டு முழு விஷயத்தை வந்து 100 தான் பார்க்குது. அகல் மிகனை விடணும், மெர்ஷாத்தா ஸ்கூலுக்கு விடணும், ஏற்றணும், அதோட டியூஷனுக்கு விடணும், ஏற்றணும். நான் வந்து வீட்டில் இல்லை, நான் வந்து எனக்கு டைம் இல்லை. அதுபோக நான் இப்போ யூடியூப் தவிர்த்து எங்களுக்கு வந்து ஒரு தொழில் இருக்குது தானே, இப்போ ஸ்டிக்கர் வேலையில் வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை வந்து இன்னும் மேலும் என்ன செய்கிறது, விரிவுபடுத்துறதுக்காண்டி வந்து இன்னும் ஒரு மெஷின் ஒன்று நாங்கள் எடுக்க போகிறோம். எடுத்து கடையெல்லாம் எடுத்துட்டோம். வந்து இன்னும் இப்போ ஓப்பன் பண்ணுறது முடிவில்லாமல் இருக்குது. அந்த மெஷின் வந்து இன்னும் வந்து செய்யல, அதால் வந்துட்டு கடை துறக்கிற பிரச்சனை இருக்குது. அது சம்மந்தமான காணொலி நான் கட்டாயம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், தொடர்ச்சியாக என்ன செய்வோம்ன்றதை வந்து நாங்கள் கட்டாயம் போடுவோம். இப்போ சமையல் காணொலிகள், வீடோட சம்மந்தப்பட்ட காணொலிகள் போடுறதுக்கு 2 பேரும் ஒன்றா நிற்கிறீங்கள, அதான் மெயின் காரணம். அப்படி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம உடம்பு சரியில்லையோ, உங்களுக்கும் சரியான ஒரு கவலை தான். ஒரு நிறைய உறவுகளை வந்து மிஸ் பண்ற மாதிரி ஒரு கவலையில இருக்கு. என்ன செய்யறோம், நிலைமையாதான் வந்துட்டு போடையில இருக்கு. ஆனா இந்த நான் என்ன தொழில் செய்ய போறோம், அது இந்த அப்டேட் வந்து கட்டாயம் வந்து இந்த மாசத்துக்குள்ள வந்து சரி வரும். இந்த மாசத்துக்குள்ள நான் கட்டாயம் அது சம்பந்தமான காணொலியும் போடுவோம். கிடைக்கிற ஏதாவது போடையிலமெண்டா போடுறோம். இன்றைக்கு வந்து இந்த காணொலியை பாருங்க. அதுபோக தொடர்ச்சியாக நாங்கள் ஏதாவது கிடைக்கிற போடையிலமெண்டா, தொடர்ச்சியாக போடையிலாது கிடைக்கிற ஏதாவது போடையிலமென்னு சொன்னால் போடுவோம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கோ. சமையல ஆரம்பிக்க சொல்லுங்க. அதுக்காக என்ன சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு பாக்குறத பார்த்தா. ஆதர்சன் சூப் செய்கிறாங்களே பேர் தான் போடுவோம். நாங்கள் ஆம்பளை பிள்ளைன்ற கடைக்கார்ட்ட பேர், செல்ல பிள்ளைன்ற பேர் தான் போடுவோம். கேசரி உருளைக்கிழங்கு பரோட்டா. சமைக்க காட்டுப்போம். இப்ப என்னென்ன சமைக்கிறீங்க பாக்குறது. இங்க 2 ஜூஸ் கடை இருக்கு, பாப்பம். ஓ வா நடுவு. உடனடி ஜூஸ் கடை, லைலா ஜூஸ் கடை. சமையல் வேலை தொடங்கிட்டு அடுப்போ கொஞ்சம் விறக்கல உள்ளுக்கு வைக்க போறீங்க. கொஞ்ச நேரத்தாலும் அந்த எல்லாம் மாமலது முறையா நடக்கும் சமையல. மகால்மிங்கன் கதையில இருங்கோ. ரெண்டு புட்டு நடக்கும் இங்கால. கிழங்க வச்சாச்சோ அண்ணே சொல்லுண்ணே.
நீங்க என்ன சாப்பாடு என்னன்னு போடையில எல்லாம் போட்டுருக்கணுமே இந்த கண்ணாலும் சாமி உங்க வீடு வழியை சமைக்கிறேன் தானே அம்மா இது மணிக்கா நடக்குது சமையல் டைமுக்கு முடிக்கணும் தேரசாமம் செய்யுதா பாண்டே சமையல் இது என்ன பண்ணுறது சம்பல் தாளிச்ச சம்பல் வெள்ளச்சம்பல் பச்சம்பல் சம்பல் அணை இப்போ எல்லாரும் பெரிய அமளில மொழியா இன்னும் சமையல் தொடங்கிறதேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அமளில மொழியா தொடங்க இரவுல ஜூஸ் கடை ஒன்று போட்டிருக்கிறோம் இதுல மதுயா உடனடி ஜூஸ் கடை லைலா ஜூஸ் கடை யார் அந்த லைலா வாவே யாரையா சேப் படிக்குது லைலா இது என்னடா மொஜிட்டோவோ ரெண்டு ஜூஸ் கடை இருக்கு சுத்தமான பக்கத்தா சுத்தம் இல்லையே அதை நாங்க என்ன நம்புறது அப்பாவோ அப்பா வீட்டுல அப்பா தானே சமைக்கிறவர் சமைக்கிற வீட்டுல அதானே சமைக்கிறார் எல்லாரும் சமைக்கிறாயே எங்க பாருக்கு எனக்கு கையில முட்டாத பரவாயில்ல இவெல்லாம் சமைக்கிறான் அப்படியே அப்படி பட்டு போச்சா நீங்க என்ன சாப்பாடு கூழ் கூழ் ஆடி கூழோ ஒடியல் கூழோ ஒடியல் கூழோ மஞ்சக்கூழ் அது ஒழுங்குல லைட் இல்ல எங்களுக்கு போதாது வெளிச்சம் போதாத வெளிச்சம் என்ன சமைக்கிறீங்க நீங்கள் சமைக்க தெரியாதோ யார் உங்களோட வீட்டுல சமைக்கிற மூன்று பேரும் அது வேணும் அது வரும் அவிஞ்ச முடியாட்டேன் பிரியாணி காரசார பிரியாணி பரவாயில்ல 300 ரூபாயில ஆகும் அதாவது எடுக்கிறதே சொல்லுவாங்க நீ பட்டு அது கருப்பு காட்டையா
இங்க எழுதி போட்டு மச்சக்கூழ் பருப்பு வடை. இஞ்சியோ ஓ, இங்க. அப்ப இது அரவாய் சாப்பாடு இல்ல, நீங்கள் அரவாய் சாப்பாடு இல்ல. இங்க சாப்பிடல இல்ல மச்சான். முதல்ல 4வது சாப்பிடலாம், 5வது இல்ல, 6வது இல்ல, 2 கடையெல்லாம் சாப்பிடலாம். நீ அங்கால போங்க, அந்த பக்கம் ஜூஸை குடிக்கும். ஜூஸை குடிக்கும். ஜூஸ் குடுக்குற ஆக்கள் இல்லையாப்பா. கரண்ட் வந்த அப்புறம் ஜூஸ் என்ன மலைக்கோட்டு போட்டுருக்கீங்க? நாளை கடுமையாக தூண்டு வராது. நான் சொல்லி கொடுத்தேன். கொழுக்கட்டை அவிக்க வச்சுட்டாச்சோ. கொழுக்கட்டை அவிய வச்சுட்டோம். அந்த அங்க எடுத்துனாங்க. பருப்பு வாடை இல்ல, பருப்பு வடை. கடிஞ்சன மாக்கடாக்கு மழை தூருது. அஞ்சு வேணா 500 மிச்ச மாத்திரைக்கு இல்ல 4 வேணும் 400 ஜூஸ் ஏறாயிட்டு
கரண்டி தானே அப்போ சிக்கன் சூப் ரெடி ஆயிட்டு மழையும் தூரம் வலிக்கிட்டது. வெஜ்ஜெண்டா 5 மினிட்ஸ்ல கொடுக்கலாம். ஓகே என்ன நினைக்கல அவள் நான் போனோட விரைக்க மட்டும் தான் எங்க சரி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. காட்சி எல்லாம் கொண்டு வந்து நாங்க செஞ்சோம். நான் செய்ததை காணவே இல்லையா? சட்டியும் சேர்த்து கொண்டு வந்துக்கிறீங்களா? இதே வரோட்டா முதலில் மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக நமது இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் திரு வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களை இந்த மங்கள விளக்கேற்றை ஏற்றலை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ வந்து அரவாசி ஜாமீன்கள் வந்து முடிஞ்சிட்டுது. இப்போ அந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. பெரும்பாலும் சமையல் சில பேர் முடிச்சிட்டுனா பிரியாணி சரி இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு கொண்டு ஓடியா கொஞ்சம் கணக்கா இல்ல. மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து அடுத்ததாக இறை வணக்கம் நடைபெறுகிறது. இதில் ரால்வடை செய்றீங்க. அதில் ராலையை மொட்டி விட்டீங்கன்னா அட பருப்பு சின்ன வடையே அப்படி எழுதணும். பருப்பு சின்ன வடையே என்ன நாங்கள் பருப்பு உடனே பெரிய வடையே நினைக்கிறோம். பர்கர் லீ பர்கர் வியாபாரம் கடும் வியாபாரம் போடுறாங்க. அகல் நீங்கள் என்ன செய்றீங்க இதில்? வியாபாரம் உட்கார்ந்து தொடங்குது. உருவாக்கப்பட்டது. இந்த பாடல் வரிகளாக இருந்தாலும் சரி, இசை அமைப்பதாக இருந்தாலும் சரி, நமது ஊர் அமைத்தவர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இந்த நிகழ்வில் அடுத்ததாக வரவேற்பு உரை திருமதி கலைவாணி புஷ்பராஜன் அவர்களை இந்த வரவேற்பு உரையை வழங்குவதற்கு அழைக்கிறோம். நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு வேலையின் மத்தியிலும் தங்கள் சிரமம் பாராமல் ஒவ்வொரு குடும்பமாக வந்து இந்த உணவை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்து எங்கள் இந்த சபையோரும் எல்லாரும் உணவு தயாரித்தால் வேண்டவும் ஆக்கள் வேணும். அப்ப இந்த சபையோரையும் நாங்கள் வருக என்று வரவேற்றுக் விட இன்று ஒரு வித்தியாசமான உணவு திருவிழா என்ற வகையிலே தங்களுக்கு விளையாட்டுகள் கலைகள் மட்டுமல்ல கலந்து கொள்வதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்வினுடைய தலைவர் ரோஷன் அவர்களே அல்ல பல வருடங்களுக்கு முன்னரே பார்த்து கொண்டு வருகின்றேன். ஏனென்று சொன்னால் இங்கே நான் நினைக்கின்றேன் 2021ஆம் ஆண்டு நிலையத்தினுடைய ஒற்றுமையையும் இந்த நிலையத்தினுடைய செயற்பாடுகளையும் நீண்ட காலமாக நான் பார்த்து வருவோம் என்ற அடிப்படையில் என்னுடைய தந்தையாருடைய வழியில் நூலக சனசமூக நிலையத்தினுடைய வளர்ச்சி பாதைகள், அதே போல சிரமதான பணிகள் இன்று நிறைய கிராமங்களில் இல்லாத ஒன்று சிரமதான பணிகள் இங்கே மிக நேர்த்தியாக செய்யப்படும்.
அதே போல உங்களுடைய பொறுப்பங்களிடம் இருக்க வேண்டும். நாங்கள் பணத்துக்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு வங்கி உத்தியோகத்தராக இருப்பவர்கள். இவர்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இந்த பிஸி எங்களுக்கு தெரியும். அவர்கள் மேனேஜர் என்று சொன்னால் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் தங்களை இந்த உங்களுடைய கிராமங்களுக்காக நிர்வாகிகளாக உருவாக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னு சொன்னால் நிரோஷன்னா ஒரு ஏரியா மேனேஜர் நினைக்கின்றேன். இதே போன்ற பரம்நாத் ஒரு எங்களுடைய பட்டதாரி என்று நினைக்கின்றேன். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய நேரத்தை தியாகம் செய்து இங்கே கொட்டப்படுகின்ற இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இது எல்லா கிராமங்களுக்கும் கிடைக்கின்ற ஒன்று. அப்படியான ஒரு பெரிய ஒரு வருமானம் வார அந்த வருமானத்தை தனது யாழ் பீச் ஹோட்டல் நடத்துவதற்காக, அதாவது திருமண மண்டபம் ரெஸ்டாரண்ட் நடத்துவதற்காக வருமானத்தை இவரை தள்ளி போட்டு நேர்மையாக இருப்பதற்கு சிறு வயதிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். எமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் நிலையம் கழகம் சார்ந்து தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எந்த கடையில் வாங்கினீங்க? இது எந்த கடையில வாங்கினீங்க? எந்த கடை? இந்த கடையா? செய்தது அம்மா. நான் செய்தது அம்மா காணவே இல்லை. இந்த கேசரி செய்தது இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நாங்கள் எல்லாரும் கேட்கிற வெளியே பிரியாணி தயாராயிட்டுதா? நல்ல சைடிஷ் கிராக்கர் மச்சா கூல் இருக்கு. அம்மா எவ்வளவு கூல்? 150. இது இல்ல, அது பெரிய சைஸ். பெரிய சைஸ் ஒன்று தாங்க எனக்கு. பாங்க அது பார்க்க வலிக்கிட்டு என்ன லைலால் ஜூஸோ? ஒவ்வொரு ஜூஸுகளுக்கு எது தேவை என்ன வாங்கிக்கணும். ஓப்பன் பண்ணி கூட டேஸ்ட் பண்ணலாம் அப்படி வந்துக்கலாமா? இதே வச்சு குறைக்க நெய் கொடுக்குறேன்.
சிற்றுண்டி இது மட்டும்தான். உணவுக்கு ரெண்டு. மசாலா மிக்ஸில் அரைக்காம மண்ணு கஷ்டமா அதானே கொஞ்சம் தேங்காய் உடச்சி தூவிட்டோண்ணே. ஐயோ காய்கறியை நறுக்கி கழுவுங்க, கழுவி நறுக்கணும். மிக்ஸ் பண்ணி அடிக்கும். இதில் கடிஞ்ச வேறு வாங்குறாங்க. பிரியாணி கடையெல்லாம் ஜனமாக கிடக்கு. அரிசி மாவும் ராசவள்ளி கிழங்கும் சேர்த்து தண்ணி வரணும். அரிசி மா என்ன? ஓ அரிசி மா. அடுத்தது வந்து ஆட்டிறைச்சி வெள்ளப்பு. கறிக்கும் நார்மலான இதான் போட்டீங்களா அது வேற எதுவும்? ரசாயனம் அது ஒன்றும் இல்லை.
சரி வாங்க ஜாத்திமா இருக்குங்க டேஸ்ட் பண்ணுங்க சரி சரி இட்ஸ் ஓகே ஸ்பூன் இருக்கு தரலாம் அடிஷனல் வேணுங்களா ஸ்பூன் விடுங்க வட்டை வரும்போது நீ வாங்க சொன்னா அப்படி அடியா பேசிடுங்க நாளைக்கு எங்களுக்கு இல்லை வருதாதுக்கு இல்லை தைச்சிடுங்க சூப்பர் 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 கூலப்பா பருமளம் சூப்பர் கடைசியா இல்லை அங்கே ஒன்று வாங்க மாட்டேங்க கூழ் குடிக்கணும் கூழ்
சிக்கன் பர்கர் எல்லாம் சார் நான் ஹாஃப் பிரைஸ் தான் 750 இருக்கு எல்லாமே ஹாஃப் பிரைஸ் சிக்கன் பர்கர் வேணும் Especially we have brought from Colombo. For this kind of purpose, they have ordered 50 pieces. Actually, this is the only one pack we have. Within the 1 hour, we have ordered so. இவனுக்கு ஒரு சிக்கன் பர்கர் இது எனக்கு அது நாங்கள் எங்களை ஒன்றும் சாப்பிட்றாங்க இல்லை ரெண்டு எடுத்துட்டு நாங்கள் நாலாயிரம் நீங்க பார்த்தாப்புல நான் கரண்டி இருக்கா இதான் ஒரு போர்ஷனா சரி நான் சாமான் கடைக்கு போட்டு தரோம் அவ்வளோதான் இருக்கிறேன் கடைசி கடை என்னடா இவ்வளோ வேணுமன்றீங்களா மாறி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் பார்த்து பரிசு வரணும் ஏன்னா பின்ன மருமக்கள் தின்னா நான் தின்னக்கூடாது மருமகள்லாம் பேர் அப்பா தான் மருமகள் என்ன அப்போ வந்து அப்போ போதக சொன்னீங்க இதுக்கு என்னென்ன பாக்கியம் மசாலா ஐட்டம் என்ன சாப்பாடு கரவட்டி தான் உணவு தெரியாது அதாவது 3 மணிக்கு தான் கரவட்டி கலட்டி நெற்கு குழாக்கு வேலை போய் சாப்பிட்டு இந்த கடையில் கடைஞ்ச வியாபாரமாக கிடக்கு என்ன புரிய சாப்பாடு
அதுதான் நல்ல போமாட்டிகள் வந்து பாதையாரு இல்ல வாழை நிரப்ப போறீங்களே கஷ்டப்படுறோம். எல்லாம் கடையை சாத்திட்டு நம்ம எல்லாம் சரி. நீ பரிசு வாங்கினா சரி. எங்க இது ஓகே எல்லாரும் முழு வியாபாரங்களும் முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களே. இதே நேரம் விரும்பின சாப்பாடெல்லாம் வாங்கி சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சில கடையில நீங்க வியாபாரங்கள் முடியும் இல்லையா? என்ன ஜட்ஜஸ் மாதிரி எல்லாம் மாஸ்க் போட்டு கொண்டிருக்கிறோம். கரெக்டு நம்ம நான் அங்க போறேன் உங்களோட கடைக்கு. அதான் எப்படிதான் அங்க ஒரு கடைக்காரரும் மாறி மாறியே மெட்ட கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. சுபாவா கேட்டா தெரியும் எந்த கடையில சாப்பாடு பிடிக்கும். எல்லா கடையிலையும் சாப்பிடுவோம். ஃப்ரெஷ்னஸ் இப்படி இருக்கிறது தான் நாங்கள் அதில் முன்னுரிமை கொடுத்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சிற்றுண்டியில் வந்து ஒரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கிறதுல இருந்து பார்த்துருக்குறோம். அதுக்காக பாரம்பரியத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த நிலையை வந்து நாங்கள் தரவரிசம் செய்யலை. அதோட இனோவேட்டிவாக என்ன ஐடியா கிடைக்குது, இனோவேட்டிவாக என்ன விஷயம் வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கிறது, அதில் உள்ள இந்த அறுசுவைகளும் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது என்பதையும் வந்து நாங்கள் அந்த விடயத்தையும் வந்து அதில் பார்த்துருக்கிறோம். என்னென்ன விடயங்கள் சரியான அளவில் போடப்பட்டிருக்கிறதா என்பதை வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அடுத்த உணவை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உணவில் வந்து எல்லா உணவுமே வந்து உண்மையில் சுவையாக இருந்தது. வித்தியாசமான உணவுகளாகவும் இருந்தது. இருந்தாலும் இந்த அதில் நாங்கள் தரவரிசை செய்ய உணவுன்ற தரம் மற்றது இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்படவில்லை. இப்படித்தான் பாரம்பரிய முறைப்படி வந்து நாங்கள் தயாரிக்க வேணும் அல்லது வெஸ்டர்ன் ஃபுட்டை வந்து இங்கே நீங்கள் செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இங்கே இந்தந்த பொருட்களை தான் வந்து மூலப்பொருட்களை தான் வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே வழங்கப்படையில்லை. அதனால் நாங்கள் இங்கே வந்து உணவுடைய சுவையோட இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடத்துல வந்து இப்படியான ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கான முறை ப்ரொஃபஷனல் ரீதியாக அப்படி இருக்குது. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, மென்பானத்தை பார்த்தது போல் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் தரவரிசை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி உணவில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளும் வந்து எதிர்காலத்தில் வந்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதாவது குறைபாடு என்று நான் மாறி கூறிவிட்டேன். இந்த நீங்கள் தயாரிக்கிற முறையில் பாரம்பரிய முறையை வந்து நீங்கள் அதிகரிக்க விரும்பினால் எதிர்வரும் காலத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீங்கள் வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தை இந்த வழியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த உணவில் வந்து அனைத்து உணவுகளுமே வித்தியாசமாக இருந்தது. பாரம்பரிய முறைப்படியும் இருக்குது, வெஸ்டர்ன் முறைப்படியும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் விரும்புகிறார்கள் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி அதால் வந்து அனைத்து விதமான விடயங்களையும் வந்து உள்ளடக்கித்தான் இந்த உணவின் தரவரிசையும் வந்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களை இணைய வச்சு எங்களுக்கும் ஒரு பெருமதியை வழங்கிய இந்த கிராமத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பிரதம விருந்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது அடுத்த தடவை நாங்கள் மேற்கொள்ளும் போது என்னென்ன கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்றது கண்டிப்பாக அடுத்த முறை நாங்கள் நிகழ்வுகளே அறிய தருவோம். இது முக்கியமாக வந்து இது ஒரு போட்டி நிகழ்வு அல்ல. இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் உண்மையான நோக்கமே தவிர இந்த நிகழ்வில் வெற்றி ஈட்டுவது வந்து உண்மையிலே எங்களுக்கு அது நோக்கம் அல்ல. இப்படியான ஒரு தருணங்கள் இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் மக்களாக காணப்படுகின்றார்கள். இல்லாட்டி வேறு விதமான வழிகளிலே சென்று விடுவார்கள். அது ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை வைத்து தான் நாங்கள் மேற்கொள்கின்ற சகல நிகழ்வுகளும் அண்மித்து போய்கொண்டிருக்கின்றன. மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே இந்த உணவு திருவிழாவிலே உணவு விழாவிலே பங்கு கொண்ட நபர்களை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். அவர்கள் என்னென்ன உணவு செய்தார்கள் என்பதை நாங்கள் அதில் சுட்டி காட்டுகின்றோம். நிரோஷா ஆட்டிறைச்சி அத்துடன் வெள்ளை புட்டு, ராசவள்ளிக்கிழங்கு கலந்த புட்டு, இந்த 3 உணவுகளும் தயார்படுத்தி தந்துள்ளார். அதற்கு அடுத்ததாக கருணாகரன் ஜோகநாய அவர்கள் எமது பாரம்பரிய தோசை அதை தயாரித்து வழங்கியிருந்தார். அடுத்ததாக ரதிகா அவர்கள் சிக்கன் சூப் தயாரித்திருக்கின்றார். அடுத்ததாக கஜோரி ஈசனண்ணா அவர்கள் ஆந்திரா சிக்கன் பிரியாணி வழங்கியிருந்தார்கள். மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது அந்த டீம் வேலை செய்து பார்க்கும்போது. இல்லை, அது பெரிய ஒரு விஷயம். அளவுகளும் உண்மையிலே பெரிய ஒரு அளவாக இருந்தது. நான் நினைக்கல இந்த சர்டன் டைமுக்குள்ள இது முடியும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இனியில குயிக்கா அந்த தயார்படுத்த நடந்து கொண்டது. மேலே கீழே ஒன்றுமே பார்க்கல. ஃபுல் ஃபோக்கஸ் முழுக்க அந்த பேசனோட இருந்தது. இருவரும் சேர்ந்து மிகவும் அழகா இருந்தது. அதை பார்க்கும்போது அவர்களுடைய உடை அலங்காரமாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருந்தது. அடுத்ததாக அதே மாதிரி தான் பிருந்திகா டீம், அந்த டீமும் ஓயில் ஒரு இடத்துல இருக்கையில் ஒரே தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து மச்சக்கூழ் வழங்கியிருந்தார்கள். அத்துடன் கடலை வடை, பருப்பு வடை வழங்கியிருந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக வர்ஷா பேர்கரோட சம்பந்தப்பட்ட வெஸ்டர்ன் ஐட்டங்கள் ஃபுல்லாக வழங்கியிருந்தார்கள். அவர்களும் அவர்களுடைய உடை அலங்காரமாக இருக்கட்டும், அவர்களுடைய கடைகள் பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் ஒரு ஈடுபாடோடு அந்த ஃபேமிலி நின்று அந்த இந்த உணவை தயாரித்து வழங்கியிருந்தார்கள். மிகவும் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக வர்ஷி அந்த டீமும் வந்து குறிப்பிட்ட ஒரு சின்ன நேரங்களிலே ஒரு பிரியாணி வழங்கியிருந்தார்கள். ஜெய்ஷாராவோட வந்து ப்ரௌன் ரைஸ் வழங்கியிருந்தார்கள். அவர்களும் மிகவும் நேர்த்தியான முறையில் எல்லாரும் வழங்கியிருந்தார்கள் இந்த உணவுகளை. அதுக்கு அடுத்ததாக குளிர்பானங்கள் வரிசையிலே மதுஜா அவர்களும் திரு திவாகரன் அவர்களும் குளிர்பானத்தை தயாரித்து வழங்கியிருந்தார்கள். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிறகு அறிவிக்கின்றோம். அதற்கு முன்னம் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைவருக்கும் ஆதல் பரிசு வழங்குவதற்காக முதலாவதாக நிரோஷா அவர்களை அழைக்கின்றேன். இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக திருவாளர் மகிழ்ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஜோகநாயகி அவர்களை அழைக்கின்றேன் மேடைக்கு. அதுக்கு அடுத்த போட்டியாளராக
கஜோரி. அதுக்கு அடுத்ததாக பிருந்திகா. அடுத்த போட்டியாளர் கங்காதரன் வர்ஷா. அடுத்த போட்டியாளர் ஜெய்சாரா அவர்களை அழைக்கின்றேன். திரு திவாகரனை அவர்களை அழைக்கின்றேன். சீனியா போடா தந்துட்டு டேஸ்ட். விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், எமது ஊர் மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இன்றைய அந்த உணவு திருவிழா நாங்கள் என்னென்று சொன்னால் எல்லோரும் வேலை செய்கின்றோம், வேலையிலிருந்து வந்து வீட்டை வருகின்றோம். அந்த வேளையிலே எங்களுக்கு ஒரு இன்றைய அந்த நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. எல்லோரும் கலந்து ஓரிடத்தில் ஒன்று திரண்டு தங்களுடைய அனுபவங்கள் மற்ற விடயங்களை சந்திக்கின்ற ஒரு விடயமாக இந்த உணவு திருவிழா நடைபெற்றிருக்கின்றது. வெவ்வேறுபட்ட உணவுகள் இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உண்மையாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் கூட்டு முயற்சி. தனியாக இந்த உணவு தயாரிக்கப்படவில்லை, பலர் சேர்ந்து ஒரு உணவை தயாரித்திருக்கின்றார்கள். அந்த தொழிற்பிரிப்பு என்ற முறை இங்கே காணப்பட்டிருக்கின்றது. ஒரு தொழிலை பலர் சேர்ந்து செய்து ஒற்றுமையாக செய்கின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. உண்மையிலே நெடுக நாங்கள் வேலையில் நாங்களுமாக இருப்பதை விட இப்படிப்பட்ட விழாக்கள் எங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக காணப்படும் என்பது இந்த விழா எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கலட்டி ஐக்கிய சமூக நிலையம் பல வெவ்வேறான விழாக்களை இங்கு எடுக்கின்றார்கள். அது கல்வியா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், பல விடயங்களை இங்கே நடாத்துவதனூடாக எல்லோரும் பல விடயங்களை அறியக்கூடிய ஒரு நிலையமாக இது திகழ்ந்து வருகின்றது. மேலும் இந்த நிலையம் நல்ல விடயங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் என்ற நாள். உண்மையாக தலைவர் நிரோஜன் அவர்களும் பர்னாத் அவர்களும் அவர்கள் எதை தொட்டாலும் அது தங்கமாகும், அது பொன்னாகும். அப்படி ஒரு எதை செய்தாலும் அதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அந்த வகையிலே இந்த உணவு திருவிழாவும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே கஜூரி இப்போ நான் இதில் ஒரு போட்டியாளர் என்ற முறையில் எனக்கு உண்மையாகவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளவு மக்களை இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு அன்போடு எல்லாரும் இருக்கிறத பார்க்கும்பொழுது மிக மிக சந்தோஷமாக. இதற்கு நிச்சயமாக எங்களுடைய பர்னாத் அவர்களுக்கும் தலைவர் நிரோஜன் அவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும். இதே ஒற்றுமையும் அன்பும் மக்களுக்கு இடையேயான நல்ல உறவும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நிலைத்திருப்பதற்கு இந்த எமது நிலையமும் கழகமும் அயராது பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இங்கு வருகின்ற தங்களுடைய பொன்னான நேரங்களை கருத்தில் கொள்ளாது இங்கு வந்த நடுவர் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பரிசல் வழங்குதல், வெற்றியாளர்களுக்குரிய பரிசல் வழங்குதல் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை இந்த உணவு விழா என்பதை மூன்றாக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். ஒன்று மென்பானம், ஒன்று அடுத்தது சிற்றுண்டி, அதுக்கு அடுத்தது பிரதான உணவாக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். இதன் முதற்கட்டமாக மென்பானம் தயாரித்து வழங்கின போட்டியாளர்களுக்குரிய நிலைப்படுத்தல். இரண்டாவது இடம் வேணா திவாகரன் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்.
தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இனியாச்சும் சீனியை போட்டு கொடு. நன்றி. இந்த பரிசுகளை வழங்கி சென்ற சைந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிற்றுண்டி வகையிலே முதலாவது மன்னிக்க வேண்டும், மூன்றாவது இடம் பருப்பு வடை சேனா பிரிந்திகா அவர்களை அழைக்கின்றோம். இந்த பரிசுகளை வழங்குவதற்காக திரு வளர் சுஜீவன் அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது இடம் சிற்றுண்டி உருளைக்கிழங்கு பராட்டா நானா ஜனனிகா அவர்களை அழைக்கின்றோம். இந்த உணவு வகையிலே சிற்றுண்டி வகையிலே முதலாம் இடம் குரக்கன் நெய் கொழுக்கட்டை நிரோஷா அவர்களை அழைக்கின்றோம். தனக்கான பரிசுகளை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு. பரிசுகள் வழங்கி சென்ற சுஜீன் அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரதான உணவு உங்களது நிலைகளை காணுவதற்காக ஆவலாக இருக்கின்றீர்கள். நேர காலம் தாமதமாக இந்த நிகழ்வை நாங்கள் இழுத்துச் செல்லாமல் இந்த நிலைகளை அறிவிக்கின்றோம். மூன்றாம் இடத்தை வந்து 2 பேர் பெற்றிருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் காம்படிஷன் கூட இருந்திருக்கு போல இருக்கு. ஆட்டிறைச்சி வெள்ளப்புட்டு மீண்டும் நிரோஷா அவர்களை 3வது பரிசுகளை பெறுவதற்கு அழைக்கின்றேன். அந்த 3ஆம் இடம் 2 பேர் பெற்றிருக்கின்றார்கள். நிரோஷா அவர்கள், அத்துடன் ஜெய்சாரா ப்ரௌன் ரைஸ் அதை வழங்கியிருந்தவர்களும் இந்த 3ஆம் இடத்தை தட்டி சென்றிருக்கின்றார்கள். இருவரையும் அழைக்கின்றோம் இடைக்கு. அதற்காக நமது பிரதம விருந்தினர் பத்மஸ்ரீ அவர்களை அழைக்கின்றேன் மேடைக்கு. இரண்டாம் இடம் ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? இரண்டாம் இடம் யார் உண்டு? மீண்டும் பருப்பு டீமுக்கு கிடைத்திருக்கின்றது மச்சக்கூழ். இரண்டாம் இடம் மச்சக்கூழ். ரைட். இன்றைய நிகழ்வின் கதாநாயகனோ கதாநாயகியோ தெரியாது. முதலாம் இடம் காத்திருக்கின்றது இன்னும் வழங்குவதற்காக. உங்களது ஆக்ரோஷமான குரல் யார் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதலாம் இடம் எஸ் வர்ஷா அவர்களை அழைக்கின்றோம். முதலாம் இடம் பர்கர் கிங். நிலையில் உள்ள போட்டியாளர்களுக்கும் அவர்களுடைய பணப்பரிசும் அத்துடன் சேர்ந்திருக்கின்றது. நிகழ்வின் இறுதி கட்டத்திலே வந்திருக்கின்றோம். மீண்டும் நமது ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இனிதாக நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கான பணப்பரிசுகள் வந்திருக்கின்ற செயல்படையில் இருவரையும் அழைக்கின்றோம்.
ஜெய்ஷாரா நிரோஷா. பண பரிசுகளை வழங்கி சென்றிருக்கின்றனர் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் பத்மஸ்ரீ அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இறுதியை நிறைவு செய்கின்றோம். நன்றி. முடிச்சுக்கொள்வோம்.